இப்போ பிரதான எதிர்க்கட்சியா இப்போ திமுக இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரா திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. ஏறக்குறைய 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியா பார்க்குறப்போ ஒரு ஒரு இளம் தலைவர்களா தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டியா இருக்குமா சார் இனிமே எதிர்காலத்தில? இப்ப அடுத்தபடி அண்ணாமலை அவர்களும் இப்ப புதுசா உள்ள வராரு. இது எப்படி சார் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்ல? உதயநிதிக்கும் இந்த திமுகவுக்கும் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. அது வந்து 24 விழுக்காடு வாக்குகள் இந்த முறையே வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க கட்சியில உதயநிதிக்கு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு யாரும் அவரை எதிர்த்து எதுவும் பேசலை. இப்போ எடப்பாடியை எதிர்த்து பேசுகிற மாதிரி அங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை. அதனால் அவருக்கும் ஒரு திரைப்பட பின்னணி இருக்குது. இவ்வளவும் இருக்கிறதுனால அப்படித்தான் எனக்கு தோணுது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு ஆதர்ஷ ஒரு புருஷராக அவரை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, படித்தவர்கள் மத்தியில். உங்களுக்கு முதல் 2 நாள் அவரோட இயக்கத்தில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் லட்சக்கணக்கில் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு பிறகு அதை பற்றிய பெரிய பேச்சு இல்லாத போயிடுச்சு. அதனால் மக்கள் தமிழக ஊர்ப்புறங்களில், நகர்ப்புறங்களில் அவர் பழிச்சிடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஊர்ப்புறங்களில், குடிசைகளில், மிக எளிய இல்லங்களில் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை, அங்கே இருக்கக்கூடிய வயோதிகர்களை அவர் தொடுவாரா? இவ்வளவு திரைப்பட பின்னணி இருந்து, இவ்வளவு பேரார்வம் மிக்க இளைஞர்கள் பின்னாடி இருந்து, ஒரு அணியாக சாரியாக அவர் பின்னாடி இருந்து 35 விழுக்காடு தான் வாங்க முடியுது. அப்போது ஒரு பெரிய கவர்ச்சிகர நடிகர் அவர்கிட்ட ஒரு பெரிய கரிஸ்மா இருக்குது, ஒரு பெரிய வசீகர ஆளுமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பின்னணி எதுவும் பெருசாக இங்கே இல்லை. அதனால் இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.